இந்த ரேகாவும் நல்ல பொண்ணா தெரியறா, கொஞ்சம் மெச்சூர்டா தான் பிஹேவ் நல்ல பண்றா, பொண்ணு தாங்க பெரிய சேஃப். இந்த பையன் குடும்பத்தோட போய் சேர்ந்துருக்கலைன்னா நமக்கு சான்ஸே இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அவன் மனநிலை எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். மாமா மாமா மாமான்னு வாய்க்கு வாய்க்கு மாமான்ற வார்த்தை தான் மேடம் வரும் அவ வாயில. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது 2 குடும்பத்திலயும் எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? எதுக்கு அந்த காலத்துலலாம் சொன்னாங்க, கூட பிறந்த சகோதரனா இருந்தா கூட ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேல ரொம்ப நெருங்கி பழகினா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அது மாதிரி கசின் ஸ்கூல்ல, நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, அதுக்காக தான் ஒரு லைன் வச்சிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு இந்த விஷயத்துல என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா, அட்லீஸ்ட் 2 சைடும் மெச்சூர்டா இருக்காங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. இப்போ குழந்தைங்க சேஃபா அத்தை கூட இருக்காங்கல்ல, நிச்சயமா எல்லாம் நல்லபடியா நடக்கும். குழந்தைங்களோட லைஃப் பார்த்துட்டு தான் மேடம் நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் மேடம்.